Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. ஸோ இந்த வீடியோவில் நம்ம IIT JAM 2025 மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் பேப்பரை வந்து சால்வ் பண்ண போகிறோம். 24th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக FI அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் R power 4 to R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கர்னல் ஆஃப் F1 will be contained in கர்னல் ஆஃப் F2 இன்டர்செக்ஷன் கர்னல் ஆஃப் F3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ முதல்ல இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ கர்னல் ஆஃப் F1 will be contained in கர்னல் ஆஃப் F2 இன்டர்செக்ஷன் கர்னல் ஆஃப் F3 அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்னல் ஆஃப் F1 will be contained in கர்னல் ஆஃப் F2 and கர்னல் ஆஃப் F1 will also be contained in கர்னல் ஆஃப் F3. ஓகே, ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ முதல் விஷயம் என்னதுன்னா, FI அப்படிங்கிறது ஒரு நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, ஒரு நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ரேஞ்ச் ஆஃப் FI எப்பயுமே ரேஞ்ச் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஆல்வேஸ் பி கண்டெய்ன்ட் இன் த கோடொமைன். கோடொமைன் என்னது இங்கே R. ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரேங்க் ஆஃப் த FI ஓகே வில் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ரெண்டே பாசிபிலிட்டி தான், எய்தர் 1 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம். ஆனால் ரேங்க் 0 இருக்காது. ஏன் 0 இருக்காதுன்னா, இது நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ரேங்க் 1 தான் இருக்கணும். ஓகே, ஸோ ரேங்க் 1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ரேஞ்ச் ஆஃப் FI ஃபார் எனி ஃபங்க்ஷன் F1 F2 F3 மூணுக்குமே சேர்த்து தான் ரேஞ்ச் ஆஃப் FI வில் பி ஈக்குவல் டு R. ஓகே, ரேஞ்ச் ஆஃப் FI வில் பி ஈக்குவல் டு R. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸுக்கு போகுது. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் F1 ஈக்குவல் டு Rங்கிறதுனால இது வந்து ஆன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்க்கு மேப் ஆகும்போது அது ஆன் டு இருந்துச்சுன்னா திஸ் இம்ப்ளைஸ் அது 1 to 1 ஆகவும் இருந்தே ஆகணும். ஓகே, ஸோ அது 1 to 1 ஆகவும் இருந்தே ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்னல் ஆஃப் F1 ஓகே, கர்னல் ஆஃப் F1 contained in கர்னல் ஆஃப் F2, கர்னல் ஆஃப் F1 contained in கர்னல் ஆஃப் F3. இந்த ரெண்டு ரிலேஷனையும், இந்த 1 to 1 அப்படிங்கிற இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், கர்னல் ஆஃப் F1 is equal to கர்னல் ஆஃப் F2 is equal to கர்னல் ஆஃப் F3. ஓகே, ஸோ ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரேஞ்ச் வந்து நமக்கு ஆறுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ரேங்க் வந்து அப்போ என்னது, ரேங்க் வந்து 1. ஓகே, ரேங்க் வந்து 1. ஸோ நல்லிட்டி வந்து நமக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கும், 3 தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அப்புறம் தான் ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வந்து டைமென்ஷன் ஆஃப் த டொமைன் தட் இஸ் 4 கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லிட்டி வந்து 3 இருந்தே ஆகணும். நல்லிட்டி 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ கர்னல் ஆஃப் F1 உடைய, அதாவது டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F1 தான் நல்லிட்டி ஆஃப் F1. நல்லிட்டி ஆஃப் F1 நல்லிட்டி ஆஃப் F2 நல்லிட்டி ஆஃப் F3 சேம். ஓகே, ஸோ டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F1 டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F2 டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F3 சேமா இருக்கு. டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F1 வந்து 3, டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் F2 3. ஆனால் இது ரெண்டுமே ஒன்றுக்குள்ள கண்டெயின் ஆயிருக்கு, அதாவது F1 வந்து F2குள்ள கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ ஒரே பாசிபிலிட்டி என்னது, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, ஏன்னா ரெண்டோட டைமென்ஷனும் சேம், கர்னல் ஆஃப் F1 contained in கர்னல் ஆஃப் F2, அது எப்படி பாசிபிள், அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். சிமிலர்லி த சேம் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் ஃபார் கர்னல் ஆஃப் F1 contained in கர்னல் ஆஃப் F3. ஸோ மூணு கர்னலுமே சேம்னு சொல்லிட்டேன். அண்ட் இதோடைய டைமென்ஷனுமே வந்து, ஸோ டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் FI ஓகே, which will be 3. கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, T of V, Tங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் R power 4ல இருந்து R cube போகுது. ஸோ அதோடைய நல்லிட்டி தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ Tங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R power 4ல இருந்து R கியூபுக்கு மேப் ஆகுது. அண்ட் T of V வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, F1 of V, F2 of V, F3 of V. ஸோ நல்லிட்டி ஆஃப் T is equal to என்னது? ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, nullity of T என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, that is nothing but dimension of the kernel of T. ஓகே, ஸோ kernel of T வந்து என்ன வரும் அப்படின்னா, set of all V belongs to R4 such that T of V is 0. ஓகே, ஸோ T of V 0 இருக்கணும் என்ன அர்த்தம், F1 of V யும் 0 இருக்கணும், F2 of V யும் 0 இருக்கணும், அண்ட் F3 of V யும் 0 இருக்கணும். ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, kernel of T is nothing but okay, kernel of F1 intersection kernel of F2 intersection kernel of F3. okay, but நமக்கு தெரியும் kernel of F1 F2 F3 மூணுமே சேம் தான். so their intersection will be anything that is kernel of F1. okay, kernel of T யும் kernel of F1 ம் சேம். so dimension of kernel of T will be equals to dimension of kernel of F1. What is the dimension of kernel of F1? That is 3. So dimension of kernel of T oda value 3. So the right answer is option
சி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமேட்டிக்ஸ் கொஷின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.